நெல்லை பாளையங்கோட்டை ஒன்றிய திமுக நிர்வாகியின் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசிய பகீர் சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. பெட்ரோல் குண்டு வீசிய மர்ம நபர்கள் யார்? திமுக நிர்வாகி வீட்டில் 4 மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டு வீசி வெறி செயலில் ஈடுபட்டுள்ளனர். அதிகாலை நேரம் அரங்கேறிய படுபயங்கர சம்பவத்தில் நடந்தது என்ன? திருநெல்வேலி மாவட்டம் கீழமுன்னீர் பள்ளத்தைச் சேர்ந்த செல்வசங்கர் பாளை தெற்கு ஒன்றிய திமுக பொருளாளராக இருந்து வருகிறார். இவரது மனைவி சரஸ்வதி பாளையங்கோட்டை ஊராட்சி ஒன்றிய உறுப்பினராக உள்ளார். புதன்கிழமை அதிகாலை 3 மணியளவில் திடீரென அவரது வீட்டின் முன்பு பயங்கர வெடி சத்தம் கேட்டுள்ளது. அப்போது குடும்பத்தினருடன் உறங்கிக் கொண்டிருந்த செல்வசங்கர் சத்தம் கேட்டு அலறி அடித்து எழுந்துள்ளார். வெளியே வந்து பார்த்தபோது வீட்டின் முன்பகுதியில் தீப்பற்றி எரிந்து கொண்டிருந்தது. என்ன நடந்தது, தீப்பிடித்தது எப்படி என பதற்றத்தில் இருந்தவர்களுக்கு வீட்டில் யாரோ பெட்ரோல் குண்டு வீசி சென்றது தெரிய வந்தது. இதனையடுத்து செல்வசங்கர் உடனடியாக முன்னீர் பள்ளம் போலீசாருக்கு தகவல் அளித்தார். அப்புகாரின் பேரில் ஆய்வாளர் சுரேஷ் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினார். திமுக நிர்வாகி வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசிய செய்தி காட்டுத்தீ போல பரவியது. அப்போதுதான் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமராவில் 4 பேர் கொண்ட கும்பல் செல்வசங்கர் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசி சென்றது பதிவாகியிருந்தது. அதை கைப்பற்றிய போலீசார் பெட்ரோல் குண்டு வீசிய மர்ம நபர்கள் யார், அதற்கான காரணம் என்ன உள்ளிட்ட பல கோணங்களில் விசாரணையை தீவிரப்படுத்தினர். செல்வசங்கர் கட்சி நிகழ்வுகளுக்கு கொடிகள் கட்டும் பணியையும் செய்து வருகிறார். இவர் சமீபத்தில் உடல்நலக் குறைவால் இறந்த பாளையங்கோட்டை யூனியன் சேர்மன் KS தங்கபாண்டியனின் வலது கரமாக இருந்து வந்துள்ளார். தற்போது அவர் மறைந்துவிட்ட நிலையில் அவருக்கு எதிரானவர்கள் யாரும் பழைய முன்பகை காரணமாக செல்வசங்கர் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டை வீசி சென்றார்களா என சந்தேகம் எழுந்துள்ளது. இந்நிலையில் தப்பி ஓடிய மர்ம நபர்கள் பிடிபட்டால் மட்டுமே பெட்ரோல் குண்டு வீச்சிற்கான உண்மை காரணம் என்ன என்பது குறித்து தெரிய வரும். ஆளும் கட்சி நிர்வாகி வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டது திருநெல்வேலியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.